இங்க பாருங்க பூஜாரி, நான் எத்தனையோ பேர் மிரட்டி என்னென்னவோ பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்ப உன்னை மிரட்டல, உனக்கு புரிய வைக்கிறேன். நீயே யோசிச்சு பாரு, ஒருத்தவன் அவனுடைய சொந்த தம்பியே விட்டு வைக்கல, அப்பேற்பட்டவன் உன் பொண்ணை என்ன பண்ணுவான்னு நீ யோசிச்சு பாரு. பூஜாரி நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் உன்னுடைய என் பொண்ணை ஒண்ணு பண்ணிட்டாத, விட்டு. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரியே நான் செய்யறேன். கணபதி மேல இருக்கிற நகைகளை எப்படியாவது திருடிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். திருடலாம் வேண்டாம், அது என்னுடைய தங்கம். இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். தங்கத்தை சிட்டிக்கு கொண்டு வந்தேன், ஆனா அது என் கைக்கு தான் கிடைக்கல. நான் அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். ஆனா என் பொண்ணை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. குட் பாய். அழுவாத பூசாரி, நீ ஒண்ணும் பாவம் பண்ணல. நீ பண்ண போறது புண்ணியம் தான். கணபதி சிலையில ஸ்மக்லிங் கோல்ட் ஜுவல்லரிஸா? அது இல்ல இல்ல. உள்ள போ, என்ன விடுங்க. உள்ள போ சொல்றல. என்ன விடுங்கன்னு சொல்றல. கத்தாத, வா வாய மூடு. நிக்கி, நீ எப்படிங்க? அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ப்ளீஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதர்வைஸ். தட்ஸ் ஓகே. ரெகேக்கா சொன்னாங்க நீ ரொம்ப பயந்துருப்ப, நான் உன் கூட இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ டோன்ட் வரி, நான் எதையுமே தப்பா மீன் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ். பூரப், விக்ரம் இப்பதான் போன் பண்ணாரு. சிஎம் இங்க வரப்போறதா சொன்னாரு. கணபதியை தரிசனம் பண்ணணுமா? சோ நாம தானே போய் அவங்கள வெல்கம் பண்ணணும். நிச்சயமா. வெல்கம் மேம். வணக்கம். ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? யா ஃபைன். தேங்க் யூ so much ஃபார் கமிங். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ விஷ் கணபதி உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. தேங்க் யூ so much. ஆக்சுவலி நீங்க இங்க கணபதி சிலை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. இல்லனா நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தரிசனம் பண்ணிருப்பேன். நீங்க லேட்டா வந்தாலும் வந்துட்டீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் ப்ளீஸ் கம், வந்து பூஜையில கலந்துக்கங்க. அப்ப சரி, நான் புறப்படுறேன். நான் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மேம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் மை பிளஷர். நான் கொஞ்சம் இருந்துட்டு வரேனே. ஓகே, I'll see you. தேங்க் யூ. வாங்க, நான் உங்க வழி அனுப்பி வைக்கிறேன். வாங்க. இங்க பாரு, சீக்கிரம் சாப்பிடு. இந்த ஐயோ எடுத்துக்கோ. பாட்டி, எவ்வளவுதான் சாப்பிடுறது, போதும். அட என்ன நீ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? முதல்ல இத முழுசா சாப்பிட்டு முடி, அப்புறம் உனக்காக பாசந்தி செஞ்சு கொண்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நீங்க ஏன் கிச்சனுக்கு போனீங்க? தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. இல்லனா இவங்க என்ன சாப்பிட வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அட ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? எந்த உணவுல எவ்வளவு அன்பு இருக்கோ அது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு கெடுதலே கிடையாது, தெரியுமா? அதுவும் இல்லாம நீ எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க.
நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும் இல்லையா? நீங்க ரிஷியை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதல்ல நீங்க உங்களை பாத்துக்கோங்க. உங்களை கவனிச்சுக்க வேண்டாமா? இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. என்னால மாத்திரை எல்லாம் சாப்பிட முடியாது. அது எவ்வளவு கசப்பா இருக்கு. இந்த மாத்திரையை இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லனா வேற மாதிரி உங்களுக்கு கொடுக்கணுமா? பேர முன்னாடி திட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒழுங்கா மாத்திரையை சாப்பிடுங்க. தண்ணி கொடுக்க மாட்டியா? இதை எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டியை திட்டுறது கூட ஆள் இருக்காங்களா என்ன? ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி ஒரு வார்த்தை கூட பேச முடியாம வாயடிச்சு நிக்கிறாங்க. நான் ஹிட்லர் மாதிரி உனக்கு தோணுதா? இல்ல இல்ல, அந்த சென்ஸ்ல நான் சொல்லல. அதாவது நீங்க ஸ்ட்ரிக்டாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கீங்க. தேங்க்ஸ். அது சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிரா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. ஐயோ பாட்டி, இந்த வீட்ல நான் தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? நான் தான் முக்கியம். என் கியூட் பாட்டி, என் இம்பார்ட்டன்ட் பாட்டி. ஓகேவா? முதல்ல நீங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ரிஷி, உனக்கு இங்க ஏதோ வேலை கிடைச்சதா சொல்லிட்டு இருந்தல்ல? ஆமா, எங்க காலேஜ்ல ஒரு சிலருக்கு ஃபியூசன் பீட்ஸ் கம்பெனில இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு லக்கி ஸ்டூடெண்ட் நானும் தான். அப்படியே அது என் பொண்ணு பிராச்சி இருக்கால, அவளும் அங்கதான் வேலை பாக்குறா. ஆமா ஆமாமா, நான் அதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். பிராச்சி சகானா எப்போ வருவாங்க? பாட்டி தான் அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஐ எம் கிளாட். பாட்டி கூட நான் இல்லைனாலும் நீங்களாம் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. ஃபேமிலி மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் எப்பவும் என் கூட ஃபேமிலியாவே இருக்கிறவங்க, தெரியுமா? ஆமா பாட்டி, எல்லாம் ஒன்னா இருப்போம். சரி, அவங்க எங்க போயிருக்காங்க? அவங்க கணபதி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. வந்துருவாங்க. நீ என்ன நினைச்ச? நாங்கெல்லாம் இங்க இருக்கணும், நீ மட்டும் தங்கத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சியா? கோல்டு இங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்கெல்லாம் பழைய கோல்டு ஸ்மக்லர்ஸ். கடந்த 5 வருஷமா போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கு, எங்களே இல்ல. எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம். ரிசல்ட்னால தான் பணம் கிடைக்கும். உனக்கு இந்த டீல் பிடிக்கலனா இந்த டீலை வேற யாருக்காவது கொடுத்துருவேன். பொறுமையா இரு, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் இப்ப வந்துட்டேன். போசாரே. கணபதி ஓம சொல்லும் போது போட்டுரு. இதனால புகை வரும். இந்த புகை எல்லாரையும் தூங்க வச்சிரும். 15 நிமிஷத்துக்கு யாரும் எழுந்துக்க மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டு தங்கத்தை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம். என்னோட பிளான் பெஸ்டா இருக்கா? தேங்க்யூ எல்லாம் சொல்லாத. சரி பூசாரி, எழுந்துரு, போய் வேலையை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. உங்களோட பொருள் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. உன்கிட்ட என் இதயம் தான் இருக்கு. என்னுடைய ஞாபகங்கள். இதை தவிர வேற என்ன இருக்க போகுது? ரொம்ப நாளா இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு காரணத்தினால நான் அடிக்கடி அதை மறந்து போயிடுறேன். என்ன உன்கிட்ட இருக்கு? ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன போயிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் இவ்ளோ அமைதியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? ரியா, ஆர் யூ லவ் வித் ரன்பீர்? வாட்? உனக்கு யார் இத சொன்னா? அந்த பிராச்சி உங்ககிட்ட சொல்லிட்டாளா என்ன? இப்பவே அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ தப்பு தப்பா சொல்லிருக்கா? ரியா, நாங்க அதை கேட்டுட்டோம். நீயும் பிராச்சியும் பேசிட்டு இருக்கும்போது நாங்க ஒட்டு கேட்டுட்டோம். சாரி. அதாவது அவ எதுக்காக உன்னை தனியா கூட்டிட்டு போனான்னு எங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனாலதான் நாங்க கேட்டுட்டோம். அதோட நீ ரன்பீரை பத்தி பேசின எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டுட்டோம். அதாவது ரன்பீர் ரொம்ப நல்ல பையன், அவன் இப்படி அப்படி, அப்புறம் அவன் எந்த பொண்ணு சூஸ் பண்ணாலும் அவன் ரொம்ப லக்கின்னு சொன்ன. இட் வாஸ் a prank. நான் சும்மா காமெடிக்கு பேசினேன். ஐ அம் நாட் சீரியஸ். ஐ டோன்ட் ஈவன் லைக் ரன்பீர். சும்மா காமெடிக்காக நான் ரன்பீர் அப்படி பேசினேன். And you know, just I'm playing around. பிராச்சி அதை கேட்டுட்டா. So I thought, ஏன் நம்ம அந்த பிராச்சியை வம்பு பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். அதனாலதான் பிராச்சியை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் நத்திங் சீரியஸ்.
நீங்க 2 பேரும் அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல நீ சீரியஸா இருக்கன்னு நாங்க நினைச்சிட்டோம். ஆமாப்பா, உன் மனசுலயும் ரன்பீரை பத்தி அந்த மாதிரி விஷயங்கள் தோணிடுச்சோன்னு நினைச்சோம். அது உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் கியூட் கப்பல் தெரியுமா? சாரி டு டிசப்பாயிண்ட் யூ கேர்ள்ஸ். நான் ரன்பீர் கூட மட்டும் இல்ல, வேற எந்த பசங்கிட்டயும் சீரியஸா இருக்க முடியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட். அப்புறம் பிராச்சி கிட்ட நான் ரன்பீரை பத்தி நல்ல விஷயம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ரன்பீர் யாரு எனக்கு சொந்தம் தானே. இது உண்மையா என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ரன்பீர் உன்னை லவ் பண்ணாம இருந்தா சரி. ஒருவேளை உண்மையா விரும்பினா அப்போ ரியா மெஹ்ராவை எல்லாரும் தான் விரும்புறாங்க. அப்புறம் ரன்பீர் என்ன விரும்புறானா, எல்லாருமே தான் என்ன விரும்புறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லார் மாதிரியும் அவனையும் நான் ஏமாத்திருவேன். ரைட்? ஷால் வி? லெட்ஸ் கோ. யா. ஐம் ரியலி சாரி கேர்ள்ஸ். ரன்பீர் என்ன லவ் பண்ற விஷயத்த இப்போ உங்க 2 பேர்கிட்ட என்னால சொல்ல முடியாது. இதை சொன்னா அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். ரன்பீரை பிராச்சிக்கு அகெயின்ஸ்டா நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு. இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மயக்கம் வராது, மற்றவங்க எல்லாரும் மயக்கமாயிடுவாங்க. கிளியர்? எல்லா பக்தரும் கணபதி கிட்ட வாங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூசாரி ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாங்க. Hi. Hello. How are you? I'm fine. You look fabulous, yeah. Thank you. Very nice. சரி, என்னுடைய ப்ரோ ஆரியனை நீ எங்கேயாவது பாத்தியா? ஆரியனா? நான் பார்க்கலையே. பட் உன்னை நான் எல்லா இடத்துலயுமே பார்த்தேன். என்னமா நீ வாட்ச் பண்ற? What a naughty boy. ஆரம்பிச்சிட்டானா? நம்ம எந்த ஒகேஷன்ல இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், யார் பாக்குறாங்கன்ற கவலையே அவனுக்கு இல்ல. பொண்ணுங்களை பார்த்ததும் ஆரம்பிச்சிடறான். சரியான இடியட். Bye. Bye. சரிதான், இவங்க 2 பேரும் உள்ள போய் மீட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த பொண்ணு கூட இவன் இருக்கிறத வீடியோ எடுத்து நம்ம ரியா கிட்ட காட்டிடுவோம். இந்த ரன்பீர் எப்படிப்பட்டவன்னு அப்பதான் அவன் புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் ரியா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டான். நீ ரொம்ப மாறிட்ட பிராச்சி. ரன்பீரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்ன, ஆனா இங்க அவனையும் பார்த்துட்டு இருக்க, கண்ணை சிமிட்டாம பார்த்துட்டு இருக்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. ஐ வாஸ் ரைட். அந்த பொண்ணு போன இடத்துக்கு தான் ரன்பீரும் போறான். எங்க போற நீ? ஆதாரத்தை திரட்ட. ஆதாரமா? ஆமா, அந்த ரன்பீருக்கு அகேன்ஸ்டா. இங்க பாரு, அந்த ஆதாரத்தை எடுத்து நான் ரியா கிட்ட காட்டினா அப்பதான் இவனை பத்தி அவன் நல்லாவே புரிஞ்சுக்குவா. நீ ஓவர் ஆக்டிங்லாம் படாத. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன பேசுற சஹானா? நீ இங்கே இரு, வர. இந்த பிராச்சி இருக்கல்ல, ரன்பீரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு என் கிட்ட சொன்னா. ஆனா இப்ப பாரு, இவ வாயிலே உண்மையை சொல்ல வைக்கிறேன். So you want to play a game? Game நான் உன்கிட்ட விளையாடுறேன். சகானா, நீ ரன்பீரை பாத்தியா? ஹலோ, ஹாய் பேபி, எப்படி இருக்க? ஓ, நீ என்ன மிஸ் பண்றியா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ நோ யூ மிஸ் மீ. அவ்வளோ ஞாபகம் வருதா? நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா? எவ்வளோ ஜாலியா இருந்ததுல. ஒருவேளை மறுபடியும் நம்ம அதை செஞ்சா இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே 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 சரி. எங்க ஆட்கள் 4 பக்கமும் இருக்காங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்க ட்ரை பண்ணாத. நீ செய்ய போற வேலை பாவப்பட்டதா இருந்தாலும் அதை புண்ணியமா நினைச்சு செஞ்சிரு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நீயும் பொண்ணும் காலி. புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரியுதுங்க. ஆனா என் பொண்ணு, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. இந்த கையில தங்கத்தை கொடு, அந்த கையில உன் பொண்ணு இருக்கும். போ, வேலைய பாரு. ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் a lot. நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? நம்ம மீட் பண்ணுவோம்ல, நான் உனக்கு அப்போ. வா 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 வா, நான் வீட்ல தான் இருக்க, ஃப்ரீயா தான் இருக்க. வா வா.
ஒரே ஒரு தடவை மீட் மீ ஒன்ஸ். நம்ம மீட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஆஃப் கோர்ஸ். உனக்கு 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேண்டியது ஒரே ஒரு ஆதாரம் தான். அது ஒண்ணு போதும் உன்னை ரியா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது ரன்பீர். ரியாவுக்கு பக்கா ப்ரூஃப் காட்ட போறேன். விழுந்துட்டியா? நல்லா விழுந்தியா? கமான், கையை கொடு. இதான் நடக்கும். யாருக்காவது கெடுதல் நினைச்சா இதே மாதிரி தான் கெடுதல் நடக்கும் உனக்கும். வென விதைக்கிறவன் வெனையதான் அறுப்பான். புரிஞ்சுதா? நீ என்ன ஃபாலோ பண்ணல, நான் அப்பவே உன்னை அங்க பாத்துட்டேன். உன்னை பார்த்தேன். இப்படி ஃபாலோ பண்ணா நீ விழுந்துகிட்டே தான் இருப்ப. ஷட் அப். நீ என்ன ஒண்ணு பார்க்கல. சடனா என்ன பார்த்ததும் நீ போனை கட் பண்ணிட்ட. ஆனா நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதை ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள நீ பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ. நீ இதான் என் கிட்ட மாட்டிக்கிட்டனா ஒத்துக்கையா? எதுக்கு நீ இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? ஷட் அப். நீ எப்படிப்பட்டவன்னு நான் ரியா முன்னாடி உன்னை எக்ஸ்போஸ் பண்ண போறேன். நான் எந்த மாதிரி பையன்? உன்னை பார்த்ததும் உடனே உன் மேல காதல் வர மாதிரி நீ கிடையாது. இப்ப நீ சொன்னது தப்புன்னு நீயே நிச்சயம் ஒரு நாள் உணர்வ. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே இடியட். நான் இவன் பின்னாடி வந்தது நிஜமாவே எனக்கு தெரியுமா இல்ல எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம்? வாஷ்ரூம் எங்க இருக்கு? ஆனா அது எப்படி நடக்கும்? என்னன்னு சொல்றது? அந்த சமயம் நீ இங்க இல்லாம போயிட்டியே, அப்போ நீயே பாத்திருப்ப. என்னோட பிரக்யாவும் அபியும் கணபதி மேல ஜூமர் விளக்கு விழாம அவங்க தான் பிடிச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கிட்டா பிரக்யா. அப்புறம் அந்த ஜூமர் விளக்க யாரோ சுத்துறத பிரக்யா தான் அங்கிருந்து முதல்ல கவனிச்சிருக்கா. ஜூமரை சுத்துனாங்களா? பெரியம்மா, குழந்தைங்க பொம்மைங்களோட சுத்துறத பாத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறத பாத்திருக்கேன். அப்புறம் சில சமயம் கிழவனுங்க கிழவிங்களோட சுத்துறதையும் பாத்திருக்கேன். ஆனா இந்த ஜூமர் சுத்துச்சுன்னு சொல்றீங்களே, அதான் எனக்கு புரியல. இதெல்லாம் நடக்குமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? நல்லத சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். பரவாயில்ல, விட இருக்கட்டும். உண்மையை சொன்னா நீ ஒத்துக்கவா போற? சரி சரி, கேட்டுக்கிறேன். முதல்ல என்னன்னு சொல்லுங்க. பியூட்டிஃபுல் லேடீஸ், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேராண்டி, பெரியம்மா என்ன பாராட்டி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஐயோ பாட்டி, இவங்க தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கூல். அவங்க எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க. இவ ஒரு சரியான மென்டல். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா இவ அதுல இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டா. அத வச்சு ஏதோ பேசுறா. சீ, வாயை மூடுறா. பாட்டி, இது ரொம்ப தப்பு. இப்படிலாம் பண்ண கூடாது. டோன்ட் பீ a bad girl. become serious. சரி, சீரியஸா கேக்குறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சரி போகட்டும், விடு. உண்மையை சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. மன்னிச்சிடுங்க பெரியம்மா. என்னன்னு சொல்லுங்க. பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. பாட்டி, நீங்க கோவப்படும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? பக்கத்துல இருக்கவங்க யாரும் உங்க மேல கண்ணு வச்சிட கூடாது. யாராவது உங்களை கிண்டல் பண்ணா நீங்க நேரா பாட்டி கிட்ட சொல்லிடுங்க. இங்க பாரு, பாதி இவ கெட்டு போனதுக்கு காரணம் நீதான். அப்ப மொத்தமா நீங்க என்ன கெடுத்துருவீங்க போல பெரியம்மா. இப்படி ஒரு வாழ்க்கை மறுபடியும் கிடைக்காது. பாத்தீங்களா? ஆமா. இந்த ரிங் உங்களோடதுன்னு நினைக்கிறேன். இததான் உங்ககிட்ட கொடுக்கணும். பூரப்ப உங்களோட வெட்டிங் ரிங் ஜுவல்லர் கிட்ட கொடுத்துருக்கேன். லூஸா இருந்தது, டைட் பண்ண கொடுத்துருக்கேன். ஒன்னு கேக்கட்டா? கேளு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ல எதுக்காக உங்களோட பேரை என்னோட ஹஸ்பண்ட்னு போட்டீங்க? அப்ப நான் ஆலியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ரொம்ப எமர்ஜென்சி. அப்புறம் வழியில தெரியாம உன் காரை வந்து இடிச்சிட்டு அவசரத்துல உங்க ரெண்டு பேரையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த அவசரத்துல தான் நான் உன்னுடைய ஃபார்ம்ல ஹஸ்பண்டுன்னும் ஆலியாவுடைய ஃபார்ம்ல ஃப்ரெண்டுன்னு ஃபில் பண்ணிட்டேன். இட் வாஸ் எ ஜெனின் மிஸ்டேக். அப்புறம் அவ்வளவுதான்.
போறப்ப என்கிட்ட இருந்து பெருக்கிறதுக்காக மறுபடியும் திசா முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் வேற வழியில பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காளா? அப்ப நானும் என்னோட வழியை மாத்திக்கிறேன். சண்டை போட மாட்டேன், ஆனா நான் முயற்சி பண்ணுவேன் திஷாவை என்னோட வாழ்க்கையில இருந்து வெளியில அனுப்புறதுக்கு.